லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே மிக முக்கியமான ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதுதான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய வழக்கு விசாரணை. இந்த வழக்கு விசாரணையில் இன்று என்ன நடந்தது என்பதனைத்தான் நாங்கள் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் விவரமாக பார்க்க போகின்றோம். மிக முக்கியமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான ஆதாரங்கள் அனைத்தும் இருப்பதாக இன்று நீதிமன்றத்திலே நீதவான் கூறியிருக்கின்றார். என்ன ஆதாரங்கள், என்ன விடயங்கள் பேசப்பட்டது விவரமாக பார்க்கலாம். அதற்கு முன்பதாக எம்முடைய அனுசரணையாளர் குறித்து நிச்சயமாக கூறியாக வேண்டும். மெடிப்ளேஸ், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உங்களுடைய பெற்றோர், பிள்ளைகள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் ஒரே இடத்தில் சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள ஒரே இடம் மெடிப்ளேஸ். துறையில் தோன்றுகின்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் குடும்பத்தினருடைய மருத்துவ தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நாங்கள் விவரமாக இன்றைய ரணில் விக்ரமசிங்கவினுடைய வழக்கு விசாரணை குறித்து பார்த்தோமேயானால், இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரமாக பார்த்தோமேயானால், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. நீதவான் இசுரு நெத்திக்குமார் அவர்கள் முன்னிலையில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு இன்று நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் இன்றைய விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்தார். எதிர்வரும் ஜூலை 8ஆம் தேதிக்கு முன்னதாக சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே உறுதியளித்திருக்கின்றார். இவ்விவகாரத்தில் ஒரு முக்கிய திருப்பமாக முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவையும் இந்த வழக்கில் ஒரு சந்தேக நபராக பெயரிடுவதா என்பது குறித்து தற்போது சட்ட ரீதியாக ஆராயப்பட்டு வருவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கின்றார். இருதரப்பு வாதங்களையும் செவிமடுத்த நீதவான் இந்த வழக்கின் விசாரணைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் தற்போதைய நிலை குறித்து அடுத்த வழக்கு தவணையின் போது விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சிஐடிக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இதன்படி வழக்கு விசாரணை ஜூலை 8ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது என்று தான் இன்றைய செய்தி பதிவாகின்றது. மிக முக்கியமான ஒரு வழக்கு விசாரணை. இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு ஜனாதிபதி கைது செய்யப்பட்டார் என்றால் அது இந்த வழக்கு தான். அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய தனிப்பட்ட விஷயம் ஒன்றிற்காக அரச பணத்தை பயன்படுத்திய குற்றச்சாட்டு தான் அது சம்பந்தமாக 166 லட்சம் அரச பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவருடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவினுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு லண்டன் சென்றதற்காக தான் இந்த பணம் செலவிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இது சம்பந்தமாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில், நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ரணில் விக்ரமசிங்க சிஐடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றதுமே அவர் கைது செய்யப்படுகின்றார். அன்றைய தினமே கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர் சிறைக்கு அனுப்பப்படுகின்றார். அன்றைய தினமே அவர் மீண்டும் உடல்நல குறைவு காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு பிறகு மீண்டும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகிறார். அதுதான் அப்போது நடந்தது. பின்னர் அடுத்த நாள் வழக்கு விசாரணைக்கு அவர் வருகை தரவில்லை. மாறாக அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு
மீண்டும் ஜனவரி மாதம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருந்தார். அதனை அடுத்து இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதான். மீண்டும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் மிக முக்கியமான சில முடிவுகளை பெறக்கூடியதாக இருக்கும் என்று தான் நம்பப்படுகின்றது. அதே போல மிக முக்கியமான மற்றொரு விடயம் என்று நீதிமன்றத்திலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் வூல்ஹாம்டன் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தியதற்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக கொழும்பு கோட்டை நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. நீதவான் அவர்கள் இதுவரை கிடைத்த இந்த விசாரணை அறிக்கைகளை வைத்து பார்க்கும் போது போதுமான சாட்சியங்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனாலும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராக இருந்த திலீப பீரிஸ் அவர்களிடம். ஏன் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருக்கின்றீர்கள்? இதற்கான காலதாமதம் இடம்பெறுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது தான் ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவையும் இந்த வழக்கிலே சந்தேக நபராக குறிப்பிடுவதற்காகத்தான் இவர்கள் இப்பொழுது ஆலோசனை செய்து வருவதாக சொல்லப்படுகின்றது. ஒருவேளை இது நிரூபிக்கப்பட்டால், சாட்சியங்கள் அனைத்தும் சரியாக நிரூபிக்கப்பட்டால் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட வேண்டும். அவர் மாத்திரமல்ல, இப்பொழுது சந்தேக நபராக பெயரிடப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மைத்ரி விக்ரமசிங்கவும் கைது செய்யப்பட வேண்டிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படித்தான் பார்க்கப்படுகின்றது. காரணம், இன்று நடந்த விவாதங்களின் போது இந்த முடிவுக்கு தான் வரக்கூடியதாக இருக்கிறது. எப்படியும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. அடுத்த வழக்கு விசாரணை இடம்பெறுகின்ற தினத்திலே இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினமும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பலர் நீதிமன்றத்திற்குள் வருகை தந்திருந்தார்கள். ஆதரவாளர்கள் வெளியே எங்களுக்கு பெரிதாக காணக்கூடியதாக இல்லை. ஆதரவாளர்கள் யாரும் வருகை தரவில்லை. ஆனால் அரசியல் பிரமுகர்கள், அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பலர் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு வந்து இந்த வழக்கு விசாரணை நடவடிக்கைகளை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு வெளியே வந்து ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாருமே வாய் திறக்கவில்லை. குறிப்பாக ஜிஎல் பீரிஸ் வருகை தந்திருந்தார், சாகல ரத்நாயக்க வருகை தந்திருந்தார், வஜிரபே குணவர்த்தன வருகை தந்திருந்தார், இப்படி சமன் ரத்னப்பிரிய வருகை தந்தார். இப்படி பலர் யூஎன்பி, அதாவது ஐக்கிய தேசிய கட்சி சார்பிலும் இவருக்கு ஆதரவாக இருக்கின்ற ஏனைய கட்சிகள் சார்பிலும் நிமால் பாரடி சில்வா இவர்கள் எல்லாம் வருகை தந்தும் கூட ஒருவர் கூட ஊடகங்களுக்கு முன்னிலையில் வாய் திறக்கவில்லை. நீதிமன்றத்திற்குள்ளே என்ன நடந்தது, என்ன விதமான வாதங்கள் இடம்பெற்றது, ஒரு அப்டேட் தாருங்கள் என்று ஊடகவியலாளர்கள் இந்த தரப்பினரிடம் கேட்டும் கூட அவர்கள் வாய் திறக்க மறுத்து விட்டார்கள். சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று கைவிரித்து விட்டு சென்று விட்டார்கள். ஆகவே அவர்களுடைய முகபாவனைகளிலே தெரிந்துவிட்டது இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான ஆதாரங்கள், சாட்சியங்கள் போதுமானதாக இருப்பதாக நீதவான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதை அடுத்து இந்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆதரவு தரப்பினர் அமைதியாக வெளியேறி சென்று விட்டார்கள் என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து என்ன செய்ய போகின்றார்கள், என்ன விதமான தரவுகளை சேகரிக்க போகின்றார்கள், இனி எப்படி இது சம்பந்தமாக முகம் கொடுத்து பேச போகின்றார்கள். இதற்கு முன்பதாக நாங்கள் பார்த்தோம், இவர்கள் ஊடகங்களுக்கு முன்பாக கதைத்த கதைகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம். ரணில் விக்ரமசிங்க எந்த விதமான தவறும் செய்யவில்லை என்னிடம் இருக்கிறது. இதோ அவருடைய ஆதரவாளர்கள் கூறுவது என்னவென்றால், இந்த பயணம் அதிகாரப்பூர்வ பயணத்தின் ஒரு பகுதி, தனிப்பட்ட செலவுகளை அரசு ஏற்கவில்லை, சிலர் இதை அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்ட வழக்கு என்றும் கூறினார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு எங்குமே செல்ல முடியும், பணத்தை செலவழிக்க முடியும், அவருக்கு அந்த தகுதி இருக்கின்றது, அதை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது என்று கூட ஆதரவாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகின்றீர்கள், ஏன் சிறையில் அடைக்கின்றீர்கள், அவர் என்ன தவறு செய்தார், அவருடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றது தவறா, இதில் என்ன தவறு இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். எந்த விதமான தவறும் இல்லை. இருக்கின்ற தவறு ஒன்றே ஒன்று தான், மக்கள் பணம், அரச பணம் 166 லட்சம் தனிப்பட்ட விஜயத்திற்காக பயன்படுத்தியது தான் தவறு என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த குற்றம் சுமத்தப்பட்டதன் காரணமாகத்தான் வழக்கு விசாரணை
இவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்டு நீண்டு கொண்டு செல்கின்றது. இருப்பினும் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராகி வாதாடி வருகின்ற திலீப பீரிஸ் அவர்கள், மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கடந்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் அளவில் குறிப்பிட்டிருந்தார், மார்ச் மாதம் அளவில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று. ஆனால் மார்ச் மாதம் நிறைவடைந்து இன்று ஏப்ரல் மாதம் அதுவும் நிறைவடைய போகின்றது. இன்னமும் ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதைத்தான் நீதவான் அவர்களும் கேள்வியாக கேட்டிருக்கின்றார். ஏன் காலதாமதமாக்குகின்றீர்கள்? அது என்ன பிரச்சனை இருக்கின்றது? இது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு நீதிமன்றத்திற்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பியுங்கள், அடுத்த ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்குள் அதற்கான காரணத்தை அறிக்கையிடுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் குறிப்பிடுகின்றார், ஜூலை மாதத்திற்கு முன்பதாகவே சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான உரிய நடவடிக்கைகளை தாம் எடுக்க இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை மிக விரைவில் தாக்கல் செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. அண்மையில் தான், அதாவது கடந்த வாரம் சிஐடி அதிகாரிகள் சிலர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெற்று வந்தார்கள். அதுவும் இந்த வழக்கு விசாரணைகளுக்கான ஆதாரங்களை திரட்டி இருக்கின்றார்கள். இப்பொழுது பல ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது சிஐடி அதிகாரிகளால். ஆகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான ஆதாரங்கள் மிக ஸ்ட்ராங்காக இருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. இதிலிருந்து அவரால் தப்பிக்க முடியுமா முடியாதா என்பதை இனி வரும் நாட்களில் பார்த்து கொள்வோம். ஆகவே இன்றைய தினம் பதிவான மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த வழக்கு விசாரணை செய்தி அமைகின்றது. இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்று முழு விவரங்களை எங்களுடைய லங்காஸ்ட்ரி நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் இன்னும் புதிய விடயங்களோடு உங்களை சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமாக, இந்த வழக்கு விசாரணையின் விசாரணை மட்டங்கள் எப்படி இருக்கின்றது? திருப்தியாக இருக்கின்றதா? இவர் நிச்சயமாக அரச பணத்தை பயன்படுத்தியது உறுதிப்படுத்தப்பட்டால் இவர் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவாரா, சிறைக்கு செல்வாரா என்பதை நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த அரசாங்கத்தின் கீழ், இந்த ஆட்சியின் கீழ் அது நடக்குமா? இவர்களால் முடியுமா என்பதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.